அப்பா இதுதான் மார்பிள் பீச். சனிக்கிழமை மேலே நல்ல கூட்டம் இருக்குது. பாசிக்குடா மாதிரி தான் இருக்குண்ணா. சூரியன் வந்து மரம் இது பாருங்க, கிண்ணியா பாலம். கிண்ணியா பாலத்தால் சூரியன் அப்படியே மறைகிற டைம் சரியாக 6 மணி. கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை என்ற மாவட்டத்தில் இருக்கிற பளிங்கு கடற்கரை, அதாவது மார்பிள் பீச்சுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து சரியாக வந்து 4 மணி. இதான் பார்த்திங்கன்னா கிண்ணியா பாலம், அதாவது இலங்கையிலேயே மிக நீளமான பாலம்னு சொல்லலாம் இந்த கிண்ணியா பாலம். இந்த மாலை பொழுதில் இதோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சூரியன் வந்து மறைகிற டைம் இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தூரத்தில், அதாவது இந்த கிண்ணியா பாலத்தை தாண்டி ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வலது பக்கம் பழஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த மார்பிள் கடற்கரைக்கு போகலாம். நான் அப்படியே காட்டிட்டு வரேன், வாங்க அப்படியே வந்து போகலாம். இன்னும் வந்து ஒரு 50 மீட்டர் தூரம் தான் இருக்குது நாங்கள் வளைகிறதுக்கு. வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அதனால் வந்து பீச்சில் கொஞ்சம் சன நெரிசலாக தான் இருக்கும். ஸோ அதையும் போயிட்டு பார்க்க போகிறோம். எப்படி வந்து உள்ளே வந்து என்ட்ராகன்றதும் பார்க்க போகிறோம். இப்போ 10 கிட்ட நெருங்கிட்டோம். இதில் வந்து வலது பக்கமாக வந்து வளையணும். இதிலிருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளுக்குள்ளே போகணும். வாங்க அப்படியே வந்து போகலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கை வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்குக்கு வந்து 130 ரூபா டிக்கெட், ஒவ்வொரு வாகனத்தை பொறுத்து இருக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு. வாங்க அப்படி இங்கேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அதாவது டிக்கெட் கவுண்டரில் இருந்து இன்னும் வந்து 1 கிலோமீட்டர் வந்து போகணும் உள்ளுக்குள்ளே. இது வந்து ஒரு ஒத்தை அடிப்பாதை, அதனால் கொஞ்சம் வாகனங்கள் வரும், கொஞ்சம் பார்த்து வரணும். பஸ் எல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்து வர்றது கொஞ்சம் வந்து அவதானமாக வந்து இந்த ரோட்டால் வரணும். வாங்க அப்படியே உள்ளே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 மீட்டர் தூரம் தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீச்சோட முன் என்ட்ரன்ஸ். இதில் வந்து நேராக போயிட்டு உங்களோட வாகனத்தை வந்து பார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பஸ், கார், வேன், பைக், ஆட்டோ எல்லாமே பார்க் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் போய் உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கணும். இதில் பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்து நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சனிக்கிழமை தானே, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, எடுத்து நம்ம பைக்கை போட்டுட்டு உள்ளே போயிட்டு மார்பிள் பீச்சை போயிட்டு பார்க்கலாம். அப்பா இதுதான் மார்பிள் பீச். இந்த சனிக்கிழமை மேலே நல்ல கூட்டம் இருக்குது. பாசிக்குடா மாதிரி தான் இருக்குண்ணா. பாசிக்குடாவோட கொஞ்சம் கூட்டம் கூட தான். தான் திருவோணமலை மார்பிள் பீச். அப்படியே போங்க. அந்த கொடி ஊண்டிருக்காங்க தெரியுமா? அந்த கொடிக்கு அங்கால போகக்கூடாது. அங்கால வந்து ஆம்பி கேம்பி இருக்கு. அந்த தோண்டி இருக்கானுங்க, அதுக்கு அங்கால நிறைய பேர் இன்றைக்கு. நான் வரப்போ 5 பேர் தானே வேண்டாங்க. அன்றைக்கு தண்ணியே ஊற்றி ஆக்கிட்டாங்க. அப்போ செம கிளியராக இருக்குடா மார்பிள் பீச். அப்படியே மார்பிளாக தெரியுது. போய் நடந்து வந்தீங்கன்னா சூப்பராக. இங்கே ஸ்கூல் பிள்ளைங்கள இந்த ஸ்கூலாக்கெல்லாம் நிறைய நிற்கிறாங்க பாருங்கள். 5:10 இப்போ டைம். மார்பிள் பீச்சை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணியை பாருங்கள் அவ்வளோ பளிக்கமாக இருக்குது. அப்பா அழகாக அடிக்குது. மேலே வந்து பழங்கி பீச்சுன்றது சரிதான், அதாவது மார்பிள் பீச். தண்ணியும் சரி, இந்த இடம் இந்த மண்ணம் பாருங்களேன்
ஒரு கலக்கம் இல்லாமல் அப்படியே மாவல் மாதிரி தெளிவாக இருக்குது. என்னது ஃபோனா? ஃபோன் போகுதா? அதான் போயிடுச்சு. அங்கால போயிடல, அது போகல பாருங்க. அங்கே போயிட்டு இங்கால போயிடல. அது இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு இங்கால ஆர்மி கேம்பெல்லாம் இருக்குது. கிருஷ்ண குளிக்கிறா நல்லா இருக்கேண்ணா. பாசிக்கூடா மாதிரி இருக்கா அது? ஆ பேட்டிக்குடுறா பாருங்க. சுற்றி பாருங்க மலையல். கிருஷ்ணா அடி நீச்சல் அடி. அடி நீச்சல் அடி. சுற்றி பாருங்க. சுற்றி வந்து மலைகள் நடுவில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஆஹா அப்படியே வந்து பளிச்சுன்னு இருக்குது தண்ணி எல்லாம். தண்ணியை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நல்லா க்ளீனாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த சுற்றி வர மலைகளாக தான் இருக்குது. அங்கேயும் வந்து மலைகள் தான் இருக்குது. நடுவில் அழகான ஒரு மார்பிள் பீச். தண்ணி கொஞ்சம் கலங்கினாலும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இடமெல்லாம். சூரியன் வந்து இது பாருங்கள். கிண்ணியா பாலம். கிண்ணியா பாலத்தால் சூரியன் அப்படியே மறைகிற டைம் சரியா 6 மணி. மறை இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது.